This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Slant height and base of diameter of are 25 and 14 respectively. Find the cost while curved surface area. சார் இது வந்து curved surface area கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் அதை முடிக்க அதுக்கப்புறம் போடலாம். 100 மீட்டர் ஸ்கொயர் மிந்தி வந்து 10 மீட்டர் ஸ்கொயர்னா இங்க வந்து என்ன சொல்லிக்கலாம் 100 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். அப்ப வர ஆன்சர் வந்து 100க்கு 100 டிவைட் பண்ணி வைக்கணும். இதை வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? டிவைட் பை 100 போடணும். அப்ப 210 டிவைட் பை 100 போட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 2.1 ரூபீஸ் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.1 ரூபீஸ். கரெக்ட்டுங்களா? ரூபீஸ். சார் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஒரு நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம் கோன் போட்டு போடுறேன். நீட்டா டயகிராம் போட்டு போடு. சும்மா ஏதேனும் தரம் போட்டுறாது. சரியா? எது இருந்தாலும் as per ரூல் படி டயகிராம் போட்டு போட்டா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ஈஸியா இருக்காது. அப்ப இன்னைக்கு புரியும், நாளைக்கு நீ எக்ஸாம் அப்ப பார்க்கும்போது புரியாது. ஓகே சார். என்ன ஷேப் சொல்றோம் அந்த ஷேப்புக்கு டயகிராம் போட்டு கம்ப்ளீட் பண்ணு. ஓகே சார். ஸ்லாண்ட் ஹைட் அவனே கொடுத்துட்டான். கரெக்ட்டுங்களா? ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு கொடுத்துக்கறான்? 25. டயாமீட்டர் கொடுத்துக்கறான். இந்த 25 டயாமீட்டர் வந்து கொடுத்துக்கறான். அதனால ரேடியஸ் வந்து 7. ரேடியஸ் வந்து 7. சோ டைரக்டா போடணும். CSA equal to pi r இல்ல 22/7 into 7 into 25. 7 7 கட் ஆயிடுச்சு. 25 into 22. அப்ப என்ன கிடைக்கும்? சார் 13 ரெண்டு மல்டிபிள் பண்ணா கடை இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 22 into 25. 25 into 22. 490 சார். 490 யா? 490 500 கரெக்ட்டா பாரு. இது 500, இது வந்து 50. 550 வர மாதிரி இருக்குது. 550 சார். அப்ப 490 இருக்குன்னு தெரியும். அப்ப CSA ஈக்குவல் எவ்வளவு? 550. எல்லாமே மீட்டரா சென்டிமீட்டரா பாத்துக்கிட்டாங்கன்னா அது வேற மாத்தி மாத்தி கொடுப்போம். இது மீட்டர், இது மீட்டர். அதனால 550 மீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? சார். அவன் என்ன சொல்றான்? 100 மீட்டர் ஸ்கொயருக்கு 100 மீட்டர் ஸ்கொயருக்கு ரூபீஸ் ஒயிட் காஸ்ட் வந்து 21210 சொல்லிடலாம். அப்ப 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும்? 2.10. கரெக்ட்டுங்களா? நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். 14 வந்து ரேடியஸ் நினைச்சிட்டேன் சார். அப்படியா? சரி, அப்ப இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருதுன்னா 550 by 550 into 2.1. எப்படி சார் 2.1 வரும்? சரி, ஓகே. 100 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு கொடுத்துக்கறாங்க? 100 மீட்டர் ஸ்கொயருக்கு 21 சார். 2.1 இல்ல சார். இல்லடா, 100 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு கொடுத்துக்கறான்? ரூபீஸ் 21 நினைக்கிறேன். இல்ல, வெயிட் பாஸ் தான் கேக்குறாங்க சார். 550 நம்ம 100ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணு சார். அப்படியும் பண்ணிக்கலாம். இல்ல இத வந்து நீ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாவும் நீ பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப இத நீ 100ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2.1 ரூபீஸ் வரும். கரெக்ட்டுங்களா? 550 by 100 into 210 தானே சார் சொன்னாங்க. அப்படியே போட்டுக்க. கரெக்ட் தான். 55 into 21. 55 into 21 is correct answer. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 20 plus 1
21 இது 1110 இது வந்து 55 Sir, 1155. 105 1155. 1155. 1165 55. வரும் 5 வரும் கரெக்ட் 1155 1155 rupees ஓகேங்களா Okay, sir. rupees சரியா கண்ணா Okay, sir. சோ ஓகே அடுத்து 7th क्वेश्चन பார்க்கலாமா பார்க்கலாம். சொல்றேன் 7th क्वेश्चन என்ன நடக்குது சொல்லுங்க என்ன 7th क्वेश्चन Sir, height 24 centimeter. 49 into 49 plus. ஓகே ஜோக்கர் கேப் ஆமா கேப் எப்படின்னு தெரியும் ஜோக்கர்னா அந்த இது மாதிரி போட்டுருவோம் குள்ளா மாதிரி போட்டுருப்பாங்க அதனோட இது ரைட் சர்க்குலர் கோன் பேஸ் வந்து 7 ஹைட் கொடுத்தா எல் கண்டுபிடிக்கணும் கரெக்டா எல் கண்டுபிடிக்கணும் பாயிண்ட் ஏரியா சச் ரெக்கார்ட் மேக்ஸ் 10 கேப்ஸ் 10 கேப்ஸ்னா வர ஆன்சர் 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாப்பா Yes. ஹைட் கொடுத்தா எல் கண்டுபிடிச்சிரு ஃபர்ஸ்ட் வர்க் வந்து ஹைட் கொடுத்துக்கறா எல் கண்டுபிடிச்சிரு 24 into 24 இங்க எழுதி வச்சேன் சார். பாரு உடம்பு நம்ம இது பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து என்னங்க சார்? இல்ல நம்ம இதா பெயினா இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் பாத்துக்கணும் நாளைக்கு ரெடி ஆயிட்டு வா சார். நாளைக்கு ஆஃப்டர்நூன் 4 o'clock தான் கிளாஸ் அம்மா 4 o'clock சொல்லிருந்தாங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் 4 o'clock தான் இருக்கும் சரியா ஓகே சார். சார் 24 into 25 576. ஆமா 24 into 24 576 7 ஸ்கொயர் வந்து 49 அப்ப என்ன கிடைக்கும் ரூட் 625 ரூட் 625 வந்து 25 இதான் வந்து எல்லோட வேல்யூ கரெக்டா செக் பண்ணி போடுங்க 625 root of 625 15 into 15 நினைக்கிறேன் சார். ஏ 625 டா 625 15 அது 225 நீ சொன்னது 225 அப்போ 25 into 25 சார்? ஆமாடா கண்ணா டேய் கொஞ்சம் பார்த்து போடு இல்ல சார் ஆனா பார்க்கல இருக்கலாம்னு தான் சொல்றேன் இன்னும் பண்ணவே இல்ல. சரி கம்ப்ளீட் பண்ணு 625 தான் சார் 35 plant height 25 சார். கரெக்ட்டா அப்புறம் IRL 27 into 25 into 7 அப்புறம் 22 into 25 அது வந்து 550 தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம் போட்டில 515 ஆமா சார். 22 into 25 ஆல்ரெடி போட்டு 515 ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல போடுறோம் அதோட ஆன்சர் சரிங்களா அதான் சார் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இப்போ எத்தனை கேக்குறாங்க மொத்தம் 10 கேப்ஸ் 10 கேப் 10 கேப்ஸ் அப்படின்னா 5500. ஆமா 10 கேப்ஸ் வருது இது 1 கேப்ஸ் வருது இது 10 கேப்ஸ் சொன்னா 550 into 10 கரெக்ட்டுங்களா ஆமா சார். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளவுதாங்க கிளியரா டவுட் இருக்குதா சார் இல்லைங்க சார். சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா சார். சரி சொல்றாங்க A bus is barricaded from the remaining part of the road by using 50 hollow cones.
சரி பார்த்துக்கோங்க. சார் இது கர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் பைஆர்எல். சரி என்னென்ன கொடுத்துருக்காங்க? சார் 50 ஹாலோ கோன் இருக்கு. அப்புறம் 40 சென்டிமீட்டர் டயமீட்டர், அதாவது 20 சென்டிமீட்டர் ரேடியஸ். 1 மீட்டர் தான் வந்து ஹைட்டு. அது வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 மீட்டர், 1000 சென்டிமீட்டர். 100 ஏன் 1000 சாரி 100 100 சாரி 100 சென்டிமீட்டர். அப்ப 20 பிளஸ் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைட், ஸ்லாண்ட் ஹைட் 20 into 20. ஓகே கம்ப்ளீட் பண்ணு டயகிராம் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணு. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது 10,400 ரூட்? அவன் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான் பாரு. அப்ப எல்லாத்தையும் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி போட சொல்றான். அப்ப இது என்ன கிடைக்கும்? 10,400 சார் 10,400 அவன் என்ன சொல்லிக்கிறான்னா எல்லாமே சென்டிமீட்டருக்கு மாத்த சொல்லிக்கிறான். சரிங்களா? அப்ப இது சென்டிமீட்டர், இது என்ன மீட்டர் தானே இது 1 கரெக்ட்டுங்களா? அப்ப இது மீட்டருக்கு மாத்தினா என்ன கிடைக்கும்? இது 0.4 ஆகுமா? ஆமா சார். அப்ப ரேடியஸ் என்ன கிடைக்கும்? 0.2 ஆகுமா ரேடியஸ்? சார். அப்ப ரேடியஸ் 0.2 வந்துச்சுன்னா அவன் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான் பாரு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.14. அப்ப நீங்க இதை வந்து சென்டிமீட்டருக்கு மாத்துறீங்கன்னா என்ன கிடைக்குது? அதாவது மீட்டருக்கு மாத்தீங்கன்னா 1.04 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப 1.04. அப்ப 1.04 வந்து என்ன ஆகுது? r ஓட வேல்யூ 1.02 மீட்டர்னு ஆயிடும். 1.02 மீட்டர்னு ஆயிடும். அப்ப இதை நீங்க என்ன மாத்துறீங்க? 0.2 மீட்டருக்கு மாத்துறீங்க. ஹைட் வந்து 1 மீட்டராக வச்சுக்கிறீங்க. ஹைட் வந்து 1 மீட்டராக வச்சுக்கிறீங்க. சரியாப்பா? அவங்க பின்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க என்ன பின்ஸ் கொடுக்கறானோ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். அடுத்து என்ன பண்ணணும்? சிஎஸ்சி கண்டுபிடிக்கணுமா? ஆமா சார். அது வந்து 22/7 இன்டு கட் ஆகுதா? 22/7 போட்டீங்கன்னா கட் ஆகுதான் பாத்துக்கோ. சிஎஸ்சி பை ஆர் எல். எல் வேல்யூ 1. எல் வேல்யூ எவ்வளவு வருது? இது எல் வேல்யூவா? சார் இது எல் வேல்யூ 102 77 84. ஆகடியாடா 3.14 வச்சு கொடுக்கலாமா? ஏன்னா 102 கட் ஆகாது, 0.2 கட் ஆகுது. அதனால 22/7 போறதுக்குள்ள 3.14 வச்சுக்கோங்க. 3.14 0.2 into 1.02 எல்லாம் டெசிமல். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதாவது எப்படி எழுதலாம்னா இது 2 டெசிமலா? அப்ப 314 into 2 into 102 into இது எதுனா 2 டெசிமல். இதுல 1 3 3 2 5 10⁻⁻5. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 10⁻⁻5னா 5 டெசிமல் ரிவர்ஸ்ல வந்து நீ வெச்சு போட்டீனா போதும். டெசிமல் வெச்சு போட்டீனா போதும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியாங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? டவுட் இருக்குதா? சார் புரியுதுங்க சார். கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் முடிச்சிடுறேன். மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. டெசிமல் எப்படி இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் இருக்குதா? இது எப்படி 10⁻⁻5 இருக்குது? இதுல 2 டெசிமல். இதுல ஒரு சார் இன்டு 1.002 தானங்க சார்? 1.002வா? இங்க பாருங்க 1.02 தான் கொடுத்துக்கறான். 1.02வா? இங்க கொடுத்துக்கறான் பாருங்க 1.02 தான் கொடுத்துக்கறான். L வேல்யூ 1.02 இருக்குன்னு 002 இல்ல 1.02.
சார் அப்படின்னா போயிட்டே இருக்கு 0.64ன்னு நினைக்கிறேங்க சார். எதுக்குடா கண்ணு 3.14 into 0.2 into அதாங்கண்ணே எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி மாத்திக்கோ. அப்புறமேட்டு டெசிமல் கடைசி வச்சுக்கலாம். நான் போட்டது நான் இருக்குதாடி எங்க பாருங்க. டெசிமலை வந்து இண்டிஜரா மாத்திக்கோங்க. 10 பவர் மைனஸ் 5 போடுங்க. மொத்தம் எத்தனை டெசிமல் இருக்குது? இதுல 2 டெசிமல், இதுல 1 டெசிமல், இதுல 2 டெசிமல். டோட்டலா 5 டெசிமல் நீங்க வந்து 10 பவர் மைனஸ் 5 வச்சுக்கோ. இங்க ஓகே இருக்க வர சார். இன்டீஜர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இன்டீஜர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு. அப்புறம் 5 டெசிமல் போட்டுக்கலாம். ஓகே ஓகேவா? சார். ஆ? ஆ ஆ ஆ சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணு. சார் 1256 into 10 power minus 5. இன்னொரு சொல்லு. 1 1256 into 10 power minus 5. அப்படிங்களா? ஏ சார் சார் இல்லை சார் நான் 102 பதிலாக 2 எடுத்துட்டேன். இன்னொரு டைம் பண்ணுறேன் சார். கொஞ்சம் பார்த்து கரெக்டா போடுற. இதை ஓகே கால்குலேட்டர் சார். உங்களோட மேனுவலா போட்டு கால்குலேட்டர் செக் பண்ணு. ஓகே சார். சார் 64056 into 10 power minus 5. இன்னொரு சொல்லு. 64056 into 10 power minus 5. அப்ப என்னாச்சு? 0.06405 கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப எத்தனை வேணும்? இன்ட்டு இப்போ 50 வேணுமா? ஆமாம் சார். எவ்வளவு வேணுங்கிறாங்க? இன்ட்டு 50 ஆலோ ஸ்கோர் வேணும். அது வந்து என்னங்கிறாங்க? மறுபடியும் 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதை வந்து என்னங்கிறாங்க? திரும்ப 12ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. கரெக்டா? மெயின்டைன் காஸ்ட் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். அப்ப இன்ட்டு 10 போட்டுங்க. இன்ட்டு 50 போட்டுங்க. 0.06405 இன்ட்டு 50 50 ஹாலோ ஸ்கோனுக்கு 0.064 into என்னப்பா? 50. சரி இல்லை சார் நான் போட்டு பார்த்துக்கிறேன். சார் நீங்க வந்து 0.064 நான் வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா 0.064056 0.56 சார் ஃபர்ஸ்ட் 64056 கிடைச்சது. 64056 ஆமா சார். கண்ணே கரெக்டா சொல்றேன் கண்ணே. அது தப்பாச்சுன்னா ஆன்சர் தப்பாயிரும். கரெக்டா சொல்லு. நான் அதான் சார் சொன்னேன் 64056 0.56 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 கரெக்டுங்களா? அப்ப என்னோட ஆன்சர் என்னன்னா 0.6056 சரிங்களா? 5 டெசிமல் இருக்கணும். 5 டெசிமல்னா 1 2 3 4 5. அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரியா? அப்ப இதோட 50 ஆலோ சிலிண்டர்னா ஆலோ ஸ்பியர்னா ஆலோ கோணா அப்ப 50 இன்ட்டு 0.6456 இதை மல்டிப்ளை பண்ணு. ஒரு நிமிஷம்.
அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 12 ருபீஸ் சொல்லிக்கிறோம். அப்ப வர்ற ஆன்சருக்கு அந்த 12 இன்ட்டு இந்த ஆன்சர் போடணும். சரிங்களா? இதுல என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இங்க என்ட்ரி பண்ணணும். ஓகே சார். மேபி 6.4 வருது. ஏன்னா ஒரு 0 கட் ஆயிரும். இந்த 0 கட் ஆயிரும். 6.4 வருது. 6னா 30, 4னா 0.4னா 2. அப்ப 32 பாயிண்ட் சப்போஸ் இது எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 32 பாயிண்ட் மேபி டெசிமல் என்ன வரும் அதை டெசிமல்ஸ் பார்ப்போம். 20னா 2 வருது. சார் 32.028. 028 அப்ப இங்க 32 தான் சார். அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. 12 rupees ஆமா. 12 rupees per centimeter மீட்டர் ஸ்கொயருக்கு. அப்ப மீட்டர் ஸ்கொயருக்கு 12 rupeesனா நீங்க வந்து 12 into 32.08 ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாவே மல்டிப்ளிகேஷன் தான் வரும். சிஎஸ்சிஏவே நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. சார் 384.336. 38 சொல்லுங்க 384.336 rupees. 336. என்னப்பா 326 336. 336 இது rupees எழுதிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாங்க சார்? கேட்டா கேட்ட இந்த கிளாஸ் உடம்பு சரியில்லை முடியலைங்க சார். என்னமா இந்த கிளாஸ் உடம்பு சரியில்லைங்க சார், லைட்டா முடியல சார். நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த 15 மினிட்ஸ் இருக்குங்க சார், அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணிக்கலாமாங்க சார்? 15 minutes அடுத்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு கேக்குறியா? ஆமாங்க சார். சரி 2 hours கணக்கு வச்சுக்கோ. அடுத்த கிளாஸ் 2 hour 15 minutes வச்சுக்கோ. அது 2 hours ஓட இது பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். அப்ப ஹோம்வொர்க் கொடுத்தா பண்ண முடியாது அப்படி நான் உடம்பு சொல்லிருந்தேன்ல. சார் ஹோம்வொர்க் ஒரு 3 கொடுங்க சார், நான் எப்படியாச்சும் முடிக்கிறேன். புக் இருந்ததுன்னா புக்ல வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் தேடும் எக்ஸசைஸ்ல இல்ல நானே